தமிழ்நாடு 2026க்கான சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதத்தில் நடைபெறவுள்ளது. தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் அரசியல் கட்சிகள் அனைத்தும் தேர்தல் பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. பூத் நிலை குழு உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் அடிமட்ட நிர்வாகிகளுடன் தலைமையினர் நேரடியாக ஆலோசித்து தொகுதி பங்கீடு, தேர்தல் தயாரிப்பு பணிகளை வேகப்படுத்தி வருகின்றனர். அந்த வகையில் தற்பொழுது ஆளும் திமுக முழு கவனம் செலுத்தி செயல்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாகத்தான் திருவண்ணாமலையில் நேற்று திமுக இளைஞர் அணியின் வடக்கு மண்டல நிர்வாகிகள் மாநாடு நடைபெற்றது. திருவண்ணாமலைக்கு அருகே உள்ள மலப்பாம்பாடியில் நடைபெறும் இந்த நிகழ்ச்சிக்கு திமுக இளைஞர் அணி செயலாளரும் துணை முதல்வருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமை வகித்தார். அப்போது அக்கூட்டத்தில் எதிரிகளுக்கும் உதிரிகளுக்கும் உதறல் கொடுக்கும் கழகத்தின் இளம் கொள்கை பட்டாளமே புறப்படு, ஓய்வென்பதை மறந்து உழைத்திடு, 2026 கழகத்தின் வெற்றி செய்தியை அளித்திடு போன்ற வசனங்கள் இடம்பெற்றிருந்தன. கொஞ்சம் காலமாகவே பாஜக தமிழ்நாட்டிற்குள் வந்துவிடும் என்கின்ற பூச்சாண்டியை ஓரம் கட்டி வைத்திருந்த திமுக நேற்று புலம்பி தள்ள ஆரம்பித்துவிட்டது. உதயநிதி ஸ்டாலின், கே ஸ்டாலின் என அனைவரும் பாஜக உள்ளே வந்துவிடும் என கண்ணீர் வடிக்காத குறையாக பேசத் தொடங்கினர். அதற்கு காரணம் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய எழுச்சி திமுக மனதில் ஒரு தோல்வி அச்சத்தை உருவாக்கியுள்ளது. கூட்டம் முழுக்க யாரும் திமுக செய்த சாதனைகள் என்று எதையுமே பேசவில்லை. பாஜக பூச்சாண்டி மட்டுமே பேசு பொருளாக இருந்தது. மற்றும் உதயநிதிக்கு துதிப்பாடுவது, உருட்டி வீசுவது, கிச்சு மூட்டுவது என சீட்டுக்காக துதிப்பாடி கொண்டிருந்தனர். ஏற்கனவே அரசியல் களத்திற்கு புதிய வரவாக இருக்கக்கூடிய தாவேகா தொடர்ந்து தங்களது எதிரி அரசியலை முன்னிறுத்தி வந்த நிலையில் தற்பொழுது 75 ஆண்டுகால பழமை வாய்ந்த முதிர்ச்சி பெற்ற அரசியல் கட்சியான திமுகவும் அதே பாணியை கையில் எடுத்திருப்பது மக்களிடையே பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. திமுகவின் சாதனைகள் மக்களிடையே சரிவர போய் சேராததும் எதிர்க்கட்சிகளின் வலுவான வாக்குறுதிகளும் தான் திமுகவின் இந்த பயத்திற்கு காரணமா என்று அரசியல் வட்டங்களில் தற்பொழுது ஒரு சலசலப்பே எழத் தொடங்கியிருக்கிறது.